நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ. அடடே வாங்க சார், உள்ள வாங்க. ப்ளீஸ் டேக் யூர் சீட். அப்புறம் சொல்லுங்க, வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? என்ன சார் சிரிக்கிறீங்க? நீங்க ஜோக் அடிக்கிறீங்க, நான் சிரிக்கிறேன். ஐயோ சார், விஷ்ணு கிட்ட போய் ஜோக் பண்ண முடியுமா? இந்த ஆஃபீஸோட நகைச்சுவை மன்னன் நீங்க. நீங்க என்ன ஜோக் பண்ணாலும் நம்புற மாதிரி இருக்கும். நான்லாம் ஜோக் பண்ணா நம்புவாங்களா? நிஜமா தான் சார் சொல்றேன். கமல், இது உங்க டைம். நீங்க என்ன கலாய்க்கிறீங்க. தாராளமா என்ன வேணா கலாய்ங்க. பதிலுக்கு நான் கவுண்டர் அடிப்பேன் நீங்க நினைச்சீங்கன்னா சாரி, நான் இப்போ அந்த மூட்ல இல்லை. இப்போ என் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. நான் உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்திருக்கேன். நீங்க பெரிய சீனியர் மேனேஜர், நான் ஒரு சாதாரண ஃபினான்ஸ் ஆளு. நான் எப்படி உங்களுக்கு உதவி பண்ண முடியும்? நீங்க எல்லாம் இந்த கம்பெனியோட அசெட், நான் சாதாரண சப்போர்ட்டிங் சிஸ்டம். நீங்க இல்லைன்னா வருமானம் இல்லை. வருமானம் இல்லைன்னா கணக்கு வழக்கு பார்க்குற எங்களுக்கு என்ன வேலை? கமான் பேசுங்க விஷ்ணு, வாய் வரைக்கும் வந்துருச்சு, சொல்லுங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களை கிண்டல் பண்ணியிருந்தாலோ இல்லை வருத்தப்படுற மாதிரி நடந்திருந்தாலோ ஐம் சாரி. அதெல்லாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக நான் நிஜமாகவே வருத்தப்படுறேன். ஐம் சாரி. என்ன விஷ்ணு, இதெல்லாம் உங்க ஸ்டைலே கிடையாது. லைஃப்பில் எப்போதுமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. பல அனுபவங்கள் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. மாறி தானே ஆகணும். சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. சீரியஸா தான் கேட்குறேன் விஷ்ணு, என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்ரூவல், கிளைம், இப்படி சின்ன விஷயத்துக்கு நீங்க வரலன்னு என்னால் கெஸ் பண்ண முடியுது. என்ன வேணும்னு தைரியமா சொல்லுங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங்க்கு ஆள் எடுக்க போகிறதா அன்பண்ண சொன்னார். என்ன ரெக்கமெண்டேஷனா? ரெக்கமெண்டேஷன்லாம் இல்லை, அவங்க தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்குற தகுதி அவங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இதுக்கு பேர் ரெக்கமெண்டேஷன் இல்லையா? ரெக்கமெண்டேஷனே வச்சுக்கோங்க. ஆனால் நான் தப்பான ஆள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, தகுதியான ஆள் தான். இந்த வேலை அவங்களுக்கு தேவை. உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன விஷ்ணு, என்ன பணிவு, என்ன அடக்கம். நிஜமாவே நான் விஷ்ணு கிட்ட தான் பேசுறேனா இல்ல விஷ்ணு மாதிரி இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசுறேனா? என்னப்பா, இதுக்கும் அமைதி தானா? என்னோட புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லை. நிஜமாவே ஒருத்தருக்கு வேலை தேவைப்படுது. அவங்க நீ சொல்றது ஒரு பொண்ணு தானே, கரெக்டா? ஆமா. அதானே பார்த்தேன். விஷ்ணுவாவது ஒரு ஆம்பளைக்கு வேலை வாங்கி தரதாவது. என்ன விஷ்ணு, முன்னாடிலாம் பொண்ணுங்களை கவர் பண்ணோன்னா ஜோக் சொல்லுவீங்க, சாக்லேட்லாம் வாங்கி தருவீங்க, வெளியே கிளப்பு பப்புன்னு கூட்டிட்டு போவீங்க. இது என்ன புதுசா வேலை வாங்கி கொடுத்து சென்டிமெண்டலா அப்ரோச் பண்றீங்க? சரி, பொண்ணு பேர் என்ன? ராதிகா. அவங்கள பத்தி வேற ஏதாவது சொல்லுங்க. அவங்க பேர் ராதிகா. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் சமீபத்தில் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவங்களுக்கு வேற யாருமே சப்போர்ட் கிடையாது. இந்த தகவல் போதுமா, வேற ஏதாவது வேணுமா? சாரி. பரவாயில்ல. நான் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றப்ப நீங்க எப்படி நினைக்கிறது சரிதான். இது உங்க தப்பு இல்லை, என்னோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி. விஷ்ணு, பொதுவா நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனில் வரவங்கள எடுக்க மாட்டோம். உண்மையை சொல்லணும்னா ரெக்கமெண்டேஷனில் வரவங்கள
கன்சிடர் கூட பண்ண மாட்டோம். அவங்கள ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஆமாம், அவங்க என்ன படிச்சிருக்காங்க? எம்காம். இந்த வேலைக்கு பேசிக்காக சிஏ இன்டர்னல் முடிச்சிருக்கணும். எம்காம்க்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ட்ரை பண்ணால் கூட வேஸ்ட் தான் விஷ்ணு. தேங்க்ஸ். சாரி. இட்ஸ் ஓகே. ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். அவங்க ரெஸ்யூமேவை என் மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லுங்கள். நான் விஸ்வநாதன் சார்கிட்ட பேசி பார்க்குறேன். I'll do my best. தேங்க்ஸ். பாய். Bye. டியூஸ்டே உங்கள் கேஸ் ஃபைனல் ஹியரிங்க்கு வருது. காலையில் நீயும் கார்த்திக்கும் 9 மணிக்கு கோர்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா ரொம்ப நேரமா இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க? ரொம்ப நேரமாவா? இல்லையண்ணே, இப்பதான் ஒரு 2 நிமிஷம் இருக்கும். ஏம்மா போய் சொல்ற? ஆ, நான் எதுக்குன்னு உங்ககிட்ட போய் சொல்லணும்? மா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி உன் ரூம் பக்கமா நான் வந்தேன். அப்போ நீ அங்க இல்லை. அதுக்கப்புறம் இந்த பக்கமா நான் வந்தப்போ நீ இங்க உட்காந்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். சரி, ஏதோ மீட்டிங்காக தான் வந்திருக்கேன்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு நேரமா யாருமே வராம நீ மட்டும் இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கேன்னா என்னம்மா பிரச்சனை? மனசு சரியில்லைண்ணே. என்னாச்சு? கார்த்தியோட ஏதாவது சண்டையா? சண்டைலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னம்மா, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. நாளைக்கு எங்களோட லாஸ்ட் ஹியரிங். என்னம்மா சொல்ற? நாளையோட எங்க பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏம்மா, நீயே என் முடிவு கிடிவுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. இதை பார், கோர்ட்டுலாம் சும்மா, மனசு தாமா முக்கியம். நீங்க ஆறுதலா என்ன வேணாலும் சொல்லலாண்ணே. ஆனா என்னால என்ன தேத்திக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. புரியுதுமா. ஆனா உன் அண்ணனா இருந்து நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு என்னமோ தேவையில்லாம உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கிறியோன்னு தோணுது. புரியலண்ணே. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேரும் கோர்ட்டுக்கு போங்க. லாஸ்ட் இயரிங்காக இருந்தா என்ன, அவன் கூட வாழ விருப்பம்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடு, எல்லாமே சரியாயிடும். மாறாதண்ணே. கோர்ட்ல நான் தான் இன்னும் கேவலப்பட்டு நிக்கணும். என்னம்மா சொல்ற? எனக்கு விருப்பம்னாலும் கார்த்திக் என் கூட வாழ விருப்பம் இல்லைண்ணே. அவசரப்படாதம்மா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. கார்த்தி உன் மேல உயிரையே வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். கோர்ட்ல போய் சொல்றதை விட இப்பவே அவங்கிட்ட போய் பேசு. என்ன அவன்
காலில் விழுந்து கெஞ்ச சொல்றீங்களா? நான் அதுக்கு மேல இறங்கி போனேனே. வெக்கத்தை விட்டு என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி பழசெல்லாம் மறந்துடலாம், புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு கூட சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயும் ஒருத்தன் சைலண்டா இருந்தா அதை என்னன்னு சொல்றது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்மா, நான் வேணா கார்த்திக்கிட்ட. வேணானே, என் தலையெழுத்து என்னவோ அப்படியே நடக்கட்டும். ராஜி, அந்த குவாண்டம் டெராபைட்டோட மாடலிங் டேட்டா அப்புறம் அந்த அல்கரிதம்ஸ்லாம் கேட்டிருந்தானே, அமிச்சாச்சா? இல்ல. ஆக்சுவலாக அதை நேற்றே அனுப்பியிருக்கணும்ல? ஆமா, ஏன் இன்னும் அனுப்பல? சாரி. இப்போ அனுப்பிடலான்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனா கொஞ்சம் குழப்பமா இருந்ததுனால. கால்குலேஷனில் குழப்பம் இருந்தால் கேட்க வேண்டியதானே? குழப்பம் கால்குலேஷன்ல இல்ல, என் மனசுல கொஞ்சம் பர்சனலா. என்ன பேசிட்டு இருக்க ராஜி? உனக்கு 1000 குழப்பம் இருக்கும், அதுக்காக கம்பெனி வேலையெல்லாம் அப்படியே விட்டுருவியா? உன் சொந்த பிரச்சனையை உட்காந்து யோசிக்கிறதுக்கா கம்பெனி உனக்கு சம்பளம் கொடுக்குது? இது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ப்ராஜெக்ட் முக்கியம், தெரியும்ல? இந்த டேட்டாக்காக அங்க எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? வேலையில உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனா, அதை சரியா முடிக்க முடியலனா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே? கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லியிருந்தா கூட எதனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சிருக்கலாம். இப்படி எந்த ஆப்ஷனுக்கும் வழி இல்லாம லாஸ்ட் மினிட்ல கழுத்து எடுத்துட்டிய. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணா அதுக்குள்ள வேலையை முடிக்கணும். மனசு சரியில்லை, குழப்பமா இருந்துச்சுன்னு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாம நீ பதில் சொல்லிட்டு இருக்க. ஒரு நாள் அந்த வேலையை முடிக்க முடியலனா முதல்லயே சொல்ல வேண்டியதானே? வேற யார்கிட்டயாவது ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பேன்ல, இந்நேரம் அதை முடிச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்றது? கார்த்தி, டென்ஷன் ஆகாதப்பா, பாவம் ராஜி. அண்ணா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கண்ணே. பொண்ணுங்க கொஞ்சம் கண்ணை கசக்கிட்டா உடனே நீங்களா பாவம் பார்த்துருவீங்களே. கண்ணீர் விட்டு அழுதுட்டா இவ பண்ண தப்பெல்லாம் கரைஞ்சு போயிருமா? நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், எப்படி இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ணலாம்னு வாய் திறந்து எதனா சொல்றாளா பாருங்க. கார்த்தி, நீ முதல்ல ராஜி கொஞ்சம் பேச விடுப்பா. ஏற்கனவே அப்செட்ல இருக்கா. இதுல நீ இப்படி சத்தம் போட்டா அது எப்படி பேசும்? முதல்ல உன் டென்ஷனை குறை. ராஜிக்கு கொஞ்சம் டைம் கொடு. அண்ணே, டைம் எல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சுண்ணே. கிரேஸ் டைம்லாம் கேட்டா அவன் சிரிப்பான். சாரி. இந்த டேமேஜுக்கு முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். முடிஞ்சு போன விஷயத்துக்கு பொறுப்பேத்துக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இல்ல, கொஞ்சம் டைம் வாங்கி கொடு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு தர. போதுமா? நீ கம்பெனிக்கு இப்ப பண்ணிருக்கிற நல்லதே போதும். ஏற்கனவே குழப்பத்தில் இருந்தேன், அதனால தான் வேலையை முடிக்க முடியலன்னு சொன்னேன். நான் வேற இப்போ உன்னை திட்டிட்டேன். நீ டென்ஷன்ல எதனா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அதுவும் என் தலையில தான் வந்து விழும். உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைனா பெர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு போ. அதை விட்டு ஆபீஸ்ல உட்காந்து அழுதுகிட்டு சிம்பதி கிரியேட் பண்ணிக்கிட்டு சை.
சந்தோஷமா கார்த்தி? பின்ன என்னண்ணா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. பா, போதும் உன் நாடகம் எல்லாம். நாடகமா? என்னண்ணா சொல்றீங்க? விடுப்பா. என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அதை பண்ணிட்டேல. புரியலண்ணா. உன் நாடகம் ராஜிக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். நான் எதுக்கு நான் நாடகம் போடணும்? வேற என்ன, நாளைக்கு உனக்கு கடைசி ஏறிங்க. தீர்ப்பு நெகட்டிவா வரும்னு உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சு. கோர்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டா ராஜி இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணி அழுவா. அதான் ராஜிக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நீ கெட்டவன் வேஷம் போட்டுட்ட. அவன் மனசை டைவர்ட் பண்றதுக்காக நல்லா சண்டை போட்டு துரத்தி விட்டுட்ட. இப்போ கோர்ட்டே உங்களை பிரிச்சாலும் பா, ஒரு வழியா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சேண்டான்னு அவன் நினைக்கணும். உன்னை கேவலமா நினைச்சு வெறுக்கணும். அதான உன் பிளான். நீ ராஜியை மட்டும் ஏமாத்தல கார்த்தி, உன்னையும் சேர்த்து தான் ஏமாத்திக்கிற. இதை பார், இதுக்கு மேல உங்க விஷயத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மரமண்டைக்கு என்ன புரிய போகுது? நல்லா தாடிய பாரு. பெருசா லவ் ஃபெயிலியர்னு ஃபீலிங் காட்டுறாராம். மனசுல இருக்கிறது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தானே மவனே மூஞ்சில பாதி தாடி அப்பி மறைச்சு வச்சிருக்க. பார்க்கறதுல கூட எதுக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? நான் பார்க்குறப்போ நான் இசை மூஞ்சி திருப்பிக்கிறேன். புருஷனுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்களா? அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களா? ஆம்பளைக்கு அடங்கி நடந்தா அடிமைத்தனமா? போய் உங்கள் அம்மா எல்லாம் உங்கள் அப்பாவோட எப்படி குடும்பம் நடத்துகிறாங்கன்னு கேளு. என்ன மைண்ட் வாய்ஸா? உன் லைஃப்ல முக்காவாசி டயலாக நீ மைண்ட் வாய்ஸ்ல தான் பேசியிருக்க. பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு நாளாவது ஜட்ஜு முன்னாடி நீ ஓன் வாய்ஸ்ல பேசுறியான்னு பார்க்குறேன். பார்த்து மெதுவாக திரும்ப. கழுத்து சுளுக்கிக்க போகுது. எதுக்கு உனக்கு இவ்வளோ வீரப்ப? லவ் பண்ணப்போ நான் எப்படியெல்லாம் தொங்கியிருப்பேன். உனக்கு என் கூட வாழ விருப்பம்னா நான் தான் முதல்ல வந்து கேட்கணுமா? ஏன் நீ சொல்ல, குறைஞ்சா போயிடுவேன். எப்படி முறைக்கிறான் பாரு. மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன்ல டெய்லி புதுசு புதுசா என்னென்னமோ வருது. இந்த மைண்ட் வாய்ஸ் பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்க ஒரு அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். ஃபைனல் சான்ஸ் டு ஷேர் சம்திங் ஆர் எனிதிங்னு வக்கீல் இங்கிலீஷில் சொன்னது உனக்கு புரிஞ்சதில்ல. இன்னொரு சான்ஸ் இல்லையா? ஒழுங்காக என் கூட குடும்பம் நடத்துறதுக்கு ஆசை இருந்தா வாயை திறந்த உண்மையை ஒத்துக்கும். அப்புறம் எங்கே சொல்லாமல் விட்டுட்டு வீட்டுக்கு போய் குப்புறப்படுத்திட்டு அழாத. டேய், உன் லவ்வை நான் அக்செப்ட் பண்ற வரைக்கும் என்னமோ எனக்காக உயிரையே கொடுப்பேன், வானத்துல ஏறி நட்சத்திரத்தை பிடிப்பேன், நான் இல்லைனா நீ இல்லை, நீ இல்லைனா நான் இல்லைன்னு பெருசு பெருசா டைலாக் விட்டியே. இப்போ உள்ள வந்து டைவர்ஸ் வேணான்னு ஒரு 2 வார்த்தை சொல்ல. உன் காதல் ஏன்டா இப்படி அல்பாயுசுல செத்து போச்சு? இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் உனக்கு. நான் வேணும்னா
உள்ளே போனதும் வாயை திறந்து எதனா சொல்லு. நான் எதனா சொல்லுவேன்னு என் வாயை பார்த்துட்டு இருக்காத. புருஷன் கூட எதில் போட்டி போகிறதுன்னு ஒரு கைட்லைனே இல்லாமல் போச்சு. ஓவராக சுதந்திரம் கொடுத்து கொடுத்து லிமிட்டை தாண்டி யோசிக்கிறீங்க. கார்த்திக், என் மேல உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் அது எல்லாமே என் மேல இருக்கிற அக்கறையால தான் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும். நம்ம பிரிஞ்சா கண்டிப்பா 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுவோம். ப்ளீஸ், என் மனசை அன்னைக்கே நான் லெட்டர்ல திறந்து காட்டிட்டேன். அட்லீஸ்ட் இன்னைக்காவது உன் மனசை திறந்து பேசுடா. ஜஸ்ட் 2 words. நீ கண்டிப்பா பேசுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னை ஏமாத்திராத. ராஜி, உன்னை இழக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன் மனசை அநியாயத்துக்கு காயப்படுத்திட்டேன். சூசன் விஷயத்தில் நான் உன்கிட்ட நடந்துக்கிட்டதை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக எனக்கு மன்னிப்பே இல்லை. அதுக்கு பிராய்ச்சித்தமாக தான் இந்த டிவோர்ஸ்க்கே நான் ஒத்துக்கிட்டேன். இப்போவும் உனக்கு ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் வாயை மூடிட்டுருக்கேன். உன் மேலே எவ்வளவோ லவ் இருந்தாலும் நான் பேசாமல் இருக்கிறதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பரவாயில்ல, என் அமைதிக்கு காரணம் கடைசி வரைக்கும் உனக்கு தெரியாமலே இருக்கட்டும். நீ நல்லா இருந்தா போதும். கார்த்தி, டைம் ஆயிடுச்சு, உள்ள போலாமா?